அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நாம் இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி, கற்பனை கலந்த ஒரு கதை. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க. அவங்க வீக்கெண்டில் பிளான் பண்ணுறாங்க, நாம் ஒரு மலைக்கு மலை ஏறுற ஒரு பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வீக்கெண்டும் வருது, அதுக்கான மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. போகிறதுக்கு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் மலை பாதி பகுதி வரை ஏறிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் மேலே போவதுக்கு அவங்களுக்கு பாதை சரியாக தெரியலை. அதனால திக்குமுக்காடி திணறிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக வேற இருக்காங்க. அவங்க மலை ஏறிய பயணத்துக்கு வர புதுசு. அப்போ தேடிட்டு இருக்காங்க பாதையை. அப்போ ஒரு பொண்ணு மேலேருந்து நடந்து வராங்க, விறகெல்லாம் கொண்டு வராங்க மலையிலேருந்து. அப்போ அந்த பொண்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்ன கேட்குறான் பாருங்க. இந்த கதை இதோட நிறைவு பெறுது. இதில் என்ன சொல்ல வரான்னா, அவனுடைய இலக்கு என்ன? அவனுடைய இலக்கு ஃபஸ்ட்டு மலை ஏறுற ஒரு பயணம். அவன் மலை ஏறுறதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவன் எதை யோசிக்கிறான்? டிஸ்ட்ராக்ட் ஆகி அவனுடைய அந்த நோக்கத்துலேருந்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்னொரு சைடு போயிட்டான். நாமளும் அப்படி தாங்க நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி தான் இருக்கோம். நம்மளுடைய இலக்கு என்னன்னு தெரியாமல் நம்ம கோல் ஒன்று செட் பண்ணியிருப்போம். அதற்கான முயற்சிகளை எடுத்து இப்படி மேலே ஏறிட்டே இருப்போம். பாதியில் நம்மளுடைய கவனம் திசை திரும்பி நம்ம மேலே போகிறது பதிலாக கீழே வந்துடுவோம். நாம் அந்த கோலை அடைய மாட்டோம். அந்த மாதிரி இருக்காதீங்க. இலக்கு இல்லாத ஒரு பயணம் வெறுமையான ஒரு பயணம். அது வாழ்வதற்கு சாத்தியமே கிடையாது. இலக்கு கண்டிப்பாக வேணும். அதற்காக நாம் முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும். அதை நோக்கி நாம் தயாராகி போயிட்டே இருக்கணும். முயற்சி இல்லாத மனிதன் தோல்வியை தான் சந்திப்பான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் வருது, காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது. நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்துட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆகிட்டுன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அதற்கான முழு முயற்சிகளை நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்துகிட்டு ஓகே நான் நல்லா ட்ரை பண்ணேன், கிடைக்கல, ஓகே நெக்ஸ்ட்டு வாட்டி இன்னும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது. அது மாதிரி உங்களுடைய இலக்குகளில் எப்போதுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. கவனத்தை உங்கள் இலக்குகளை நோக்கி செலுத்துங்க. அதற்கான முயற்சிகளை மட்டுமே பண்ணிட்டுருங்க. வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.